மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க சதி நடக்கிறது. அப்படி என்ன தடை வந்தாலும் நாங்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை தொடர்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தற்போது இது குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். நன்றி ஜெயக்குமார். தற்போது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என பதிவு பண்ணலாம். பொதுவாக ஒரு பரிதோல்வி அடையும் என்ற அந்த ஒரு தகவல் இன்னைக்கு பொதுமக்கள் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு தெளிவா இந்த ஆட்சியுடைய கூட்டணி ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிவிட்ட நிலையில இப்போ கடைசி காலத்துல எப்படி இந்த பல்பு டியூப்லைட் பிரகாசமா எரிஞ்சுதான் ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரகாசமா இன்னைக்கு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா படுதோல்வி அடைகிற நிலையில தான் மக்களுக்கு தெரியும். ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இன்னைக்கு திமுகவும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நீ பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு உதாரணம், அனைத்து மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி, அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும், அந்த குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதுலயே ஒரு 65% தானே இன்னைக்கு கொடுக்குறீங்க நீங்க. அதுவும் எப்ப கொடுத்தீங்க? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. சரி, தேர்தல் வாக்குறுதிகள் லேப்டாப் கொடுக்குறீங்க நீங்க, அது ஆரம்பத்திலே 2020 லேப்டாப் அம்மா கொண்டு வந்த ஸ்கீம், அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணிருக்கலாம். அது இது கண்டினியூ தொடராம அதை இப்போ ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தோல்வி பயத்துல +2 டிகிரி முடிச்ச மாணவர்கள் கொடுத்து படிக்கும்போது தானே ஒரு லேப்டாப் மடிக்கலந்து பயன்படுத்த உயர்ந்த நோக்கத்தோட கொடுத்தாங்க. ஆனா அது இன்னைக்கு உள்நோக்கத்தோடு ஓட்டு வாங்கணுன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, தேர்தல் வாக்குறுதி கேஸ் கொடுத்தீங்களா நீங்க? டீசல் சப்சிடி 4 கொடுத்தீங்களா நீங்க? இல்ல கல்வி கட்டணம் பண்ணீங்களா? இன்னைக்கு மின்சார கட்டணம் மாதத்துக்கு 2 முறை கணக்கு எடுக்கிறாங்க, அது ஒரு முறை கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, அது செஞ்சீங்களா? அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த கோரிக்கையில் நிறைவேற்றீங்களா? இன்னைக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல கண்டிப்பா கொண்டு வரும்னு சொன்னீங்களா? பழைய ஓய்வு திட்டத்துல என்ன கூட அவங்க கிட்ட 10% வாங்கி அவங்களே ஏமாத்திருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒரு காலத்துல அவர் தோல்வி திமுக என்ற அடிப்படையில இன்றைக்கு ஒரு நிதர்சனமா இருக்க சூழ்நிலையில அதுக்கு இன்னைக்கு எப்படியாவது ஓட்டுகள் பெறணுன்ற அந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு அரசு இன்னைக்கு வாரி இறைச்சாலும் கூட மக்கள் மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்குல இருந்து அதே போன்று தமிழ்நாடே இன்னைக்கு சீரழி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 68,000 கோடி ரூபாய் நஷ்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லியும் சென்னை போராட்டக்காரம் ஆகி போச்சு. அப்படி ஒரு தமிழ்நாடு இருக்கிற நிலையில இன்னைக்கு எப்படியாவது ஆட்சிக்கு விட வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு சலுகைகள் வாரி வழங்கினாலும் கூட அதை மக்கள் ஒருபோது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனி திமுக என்பது ஆட்சி என்பது ஒரு பகல் கனவாகவும் எட்டாக்கனியாகவும் தான் நிச்சயமாக இருக்கும். உரிமை தொகை திட்டத்தை முடக்க சதி நடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பள்ளி போறதுல திமுக மாதிரி ஒரு ஆகாச புள்ளுக்கு சொல்றது உலகத்திலே இருக்காது. கோயவெல்ஸ் பிரச்சாரம் மாதிரி அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2000 ரூபாய் கோடைக்கால ஸ்பெஷலாக சேர்த்து போட்டு 5000 ரூபாயை போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் இவ்வளவு பெரிய கூத்து. அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனைனா இப்ப தோல்வி அது எழுதப்பட்டது திமுகவுக்கு. அதனால அதுக்காக இப்படி எல்லாம் ஒரு சலுகை அளித்தாவது நம்ம வெற்றி பெறலாம், அது நடக்காது. அதனால வர எதிர்கால தேர்தல் நடக்கின்ற சூழ்நிலை கண்டிப்பா களை நடத்தப்பட்டு திமுக இதான் நடக்கும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை வழங்கமைக்க ரொம்பவே நன்றி. நன்றி 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 சார்.